நான் தாங்க உங்கள் அமல் பேசுகிறேன். கோலாகலம் அப்படின்ற ஒரு படத்தின் மூலியமாக நான் அறிமுக நாயகனாக இந்த தமிழ் திரையுலகளுக்கு அறிமுகமாகிறேன். இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா, சரண்யா மோகன் மேம் ஹீரோயினாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. கஞ்சா கருப்பு சார் காமெடியனாக ஒர்க் பண்ணியிருக்காரு. அப்புறம் தேவதர்ஷினி மேம், மீரா கிருஷ்ணன் மேம், அப்புறம் நிறைய ஆர்டிஸ்ட். நான் ஒருத்தன் தாங்க புதுசு, ஓப்பனாக சொல்ல போனால். மித்த எல்லாமே ஒரு பெரிய பெரிய ஆர்டிஸ்ட், உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஆர்டிஸ்ட். வழக்கம் போல் சொல்ல போனால், இந்த படத்தில் என் கேரக்டர் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட். எப்போவுமே போல் லவ் பண்ணுறேன். என்ன ஒரு டிஃப்ரெண்ட், என் ஃப்ரெண்டோட தங்கச்சியை லவ் பண்ணுறேன். இந்த படத்தோட ஒரு ஒன்லைன் என்னன்னு சொல்ல போனால், இந்த படத்தில் மாமா மச்சான்னு சொல்லி எல்லா பசங்களும் எல்லாருக்குள்ளேயும் நம்ம பேசிகிட்டு இருப்போம். மாமா மச்சான்னு சொல்கிற அந்த ரெண்டு வார்த்தையில் வரக்கூடிய பிரச்சனைகள் தான் இந்த படத்தின் பேர் கோலாகலம்னு வச்சுருக்காங்க. இசையமைப்பாளர் பரணி பேசுகிறேன். கோலாகலம் ஆடியோ ஃபங்க்ஷனில் உங்களை சந்திக்கிறத மிகப்பெரிய பெருமையாக நினைக்கிறேன். இந்த படத்தில் வந்து 4 பாடல்களுமே பார்த்தீங்கன்னா, ஒரு பாடல் வந்து மனோ ஒன்று பாடியிருக்காரு, மைண்டை டிஸ்டர்ப் பண்ணாத. ரொம்ப நல்லா இருக்கும் அந்த பாட்டு. காலேஜ் பசங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். பசங்களுக்கு குறிப்பாக, காலேஜ் பசங்கிறதோட பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், யூத்துங்களுக்கு. எப்படி நீ பார்த்துட்டு போனாலும் பார்க்காம போனாலும் போட்டு ஹிட் பண்ணுமோ அந்த மாதிரி இதில் அந்த விஷயம் அமைஞ்சிருக்கு. இதில் 4 பாடல்களுமே ஒன்று டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு பாடலை வந்து அனுராக் ஸ்ரீராம், முகேஷ் பாடியிருக்காங்க. ஒரு பாடலை வந்து ஸ்ரீராம் பார்த்தசாரதி, சுமித்ரா பாடியிருக்காங்க. ஒரு பாடலை வந்து கார்த்திக் பாடியிருக்காரு. 4 பாடலுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு பாடலை நான் எழுதியிருக்கேன், 3 பாடலை வந்து கவிஞர் விவேக் எழுதியிருக்காரு. இது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய விருந்தாக இருக்கும். என்னுடைய பேர் வந்து பிஜி சுரேந்திரன். இந்த கோலாகலம் திரைப்படத்தை திரைக்கதை எழுதி இயக்கி தயாரிச்சிருக்கேன். இந்த படத்தை பொறுத்தளவில் கோலாகலம் அப்படின்னா மகிழ்ச்சி, ஆனந்தம், சந்தோஷம், ஒரு என்டர்டெயின்மெண்ட், ஒரு எந்தூசியாசம், இதெல்லாம் கொண்ட கலவையாக இந்த கதையை நாங்கள் அமைச்சிருக்கிறனால கோலாகலம் அப்படின்னு நாங்கள் ஒரு டைட்டிலை இந்த கதைக்கு நாங்கள் வச்சுருக்கிறோம், இந்த படத்துக்கு வச்சுருக்கிறோம். நான் ஒளிப்பதிவாளர் KS செல்வராஜ் பேசுகிறேன். அதாவது என்னோடய பேரை கேள்விப்பட்டிருப்பீங்க. அர்ஜுன் சார் படம் மட்டும் பண்ணுவேன், அப்படி வெளிப்படங்களும் பண்ண மாட்டேன்ற மாதிரி இருந்தது. அது இல்லாமல் பேர் சுந்தர் சி சார் படங்கள் வரிசையாக படம் பண்ணியிருந்தேன். இப்போ ஒரு டிஃப்ரெண்டான கான்செப்டில் ஒரு புது டைரக்டர், புது ப்ரொடியூசர், புது ஹீரோ, அந்த மாதிரி இதில் வந்து ஒரு பெரிய புது முயற்சிக்கு ஒரு பக்கபலமாக பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது. நான் வந்து 4 பாட்டு பார்த்தேன். அது ஃபர்ஸ்ட் டைம் கேட்ட உடனே எனக்கு வந்து அந்த மைண்டை டிஸ்டர்ப் பண்ணாத பாட்டு உண்மையே என் மைண்டை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. அப்புறம் வந்து உண்மையிலே இந்த படம் ரிலீஸ் ஆன பிறகு எல்லாருடைய மைண்டையுமே டிஸ்டர்ப் பண்ணும். இன்னும் சொல்லப்போனால் யூத்துக்கு வந்து அது இனிமேல் நிறைய பேருடைய ரிங்டோனாகவும் காலர் டியூனாகவும் இருக்க போகிற பாட்டு இந்த பாட்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப அருமையான பாடல் அது. அப்புறம் அந்த செம ரெகுலர்ன்ட்டு கடைசியில் ஒரு பாட்டு வந்தது, அதுவும் சூப்பர். அப்புறம் வந்து அந்த இன்னொரு ஸ்வைங்ட்டு ஒரு பாட்டு வந்தது, 2வது அந்த பாட்டும் ஏழைன்னு ஒரு பாட்டு வந்தது, அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. 4 பாட்டில் 3 பாட்டு உண்மையிலேயே ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது. அப்புறம் நண்பர் செல்வமணி சொன்ன மாதிரி KS செல்வராஜ், அதாவது ஃபாரினில் போய் படம் எடுத்து அழகாக யார் வேணாலும் கேட்டலாம். ஏன்னா அங்கே வெதரே ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த டெம்பரேச்சர் நல்லா இருக்கிறதுனால நமக்கு எந்த லைட்டும் தேவையில்லை, எதுவும் தேவையில்லை, எக்ஸ்ட்ரா ஃபில்டர்ஸ் கூட தேவையில்லை. ராவாக எடுத்தாலே அது படம் ரொம்ப நல்லா வரும். பட் இதில் ஒன்றும் ரொம்ப ஒரு அழகான லொக்கேஷன்ஸ் பெரிய இது இல்லைனாலும் கூட அந்த கேமராமேன் ரொம்ப அழகாக காட்டியிருக்காரு. அவருடைய ஃப்ரேமிங் சரி, கம்போசிஷன் சரி, ரொம்ப நல்லா இருக்கு. அவருக்கு என்னுடைய பாராட்டுக்கள். மேனேஜர்ஸ்க்கு ஒரு ரிக்வஸ்ட், எல்லா ஆர்டிஸ்ட் மேனேஜர்ஸ்க்கும் தயவு செஞ்சு ஒரு ப்ரையாரிட்டி கொடுங்க. ஷூட்டிங் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு ஒரு ஆர்டிஸ்டோட ப்ரெசன்ஸ் வந்து இந்த ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு வர்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப ப்ரையாரிட்டி. எப்படி படம் ரிலீஸோ அந்த மாதிரி தான் ப்ரொமோஷனும். ஏன்னா நம்ம என்னதான் கோடிக்கணக்கில் காசு போட்டு எடுத்தாலும் அதை வந்து நம்ம ப்ரொமோட் பண்ணுறதுல தான் வந்து அது ஆடியன்ஸுக்கு போய் சேரும். நீங்கள் 40 நாள் இல்லை 100 நாள் ஷூட்டிங் நடத்தி அதுக்கு அவைலபிளாக இருக்கணுங்கிறது எந்த அளவுக்கு அவசியமோ அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் ப்ரொமோஷன்ஸுக்கு ஆர்டிஸ்ட் வந்து வர்றது. ஏன்னா ஒரு ப்ரொடியூசர் நின்று ப்ரொமோட் பண்ணுறதை விட ஆர்டிஸ்டோட ஃபேஸஸ் இருந்தால் தான் அதோட கனெக்ட் வந்து ஆடியன்ஸுக்கு போய் சேரும். ஸோ எஸ்டாப்ளிஷ் ஆன எல்லா ஆர்டிஸ்ட்டுமே வந்து இதுக்கு ஒரு ப்ரையாரிட்டி கொடுக்கணும். நம்ம படம் நாம் நடிச்சிருக்கோம், இதை வந்து கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நம்மளுடைய கடமைங்கிற ஒரு உணர்வு வந்து எல்லாருக்கும் வரணும். ப்ளஸ் ஃப்ரெஷ் டீம், இது புது டீம், இது கண்டிப்பாக மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகணும். ப்ளஸ் பரணி சார், விவேக சாருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நம்ம சொல்லிடலாம் இது வந்து இளையராஜா மியூசிக், அது வந்து MS விஸ்வநாதன், இது வந்து AR ரஹ்மான்னு சொல்லி. ஆனால் இப்போ இருக்கிற டெக்னாலஜியில் நீங்கள் பார்க்கும்போது எல்லாமே வந்து யார் மியூசிக் டைரக்டர்ன்றது அன்லெஸ் நம்ம அந்த பாட்டுங்களை பார்க்கும்போது உன்னிப்பாக கவனிக்கும் போது தான் அந்த பிரபலமான இது வந்து யார் இந்த மியூசிக் போட்டிருக்காங்கன்றது. அந்த அளவுக்கு இன்னைக்கு மியூசிக் டாமினேஷன், எஸ்பெஷலி எக்யூப்மெண்ட் டாமினேஷன் அதிகமாக இருக்கு.
ஸோ ஆகையினால் அதிலேயும் வந்து உள்ள தெளிவான வார்த்தைகள் வந்து இந்த பாடல்கள் இருக்கிறதுனால நிச்சயமா 3 பாட்டு விக்ரமன் சொன்ன மாதிரியும் செல்வமணி சொன்ன மாதிரி பாடல்கள் நல்ல தெளிவாக வந்திருக்கு. ஆகவே இந்த படம் வந்து மாபெரும் வெற்றி பெறணும். ப்ரொடியூசர் டைரக்டர் சுரேந்திரன் அவர்கள் என்கிட்ட வந்து சொல்லும் போதே நான் தான் எடுத்திருக்கேன், நான் தான் தயாரிப்பாளர், நான் தான் ஆடியோ ரிலீஸ் பண்றேன், என் பையன் தான் ஹீரோ அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லி சகலத்துக்கும் அவர் தான் காரணம்னு பொறுப்பேற்றுக்கிட்ட போது நான் உண்மையே பயந்தேன். என்ன சார்? இல்லை சார், நான் எல்லாம் பக்காவா திட்டமிட்டு செஞ்சிருக்கிறேன், ஆகவே நிச்சயமா நான் வெற்றி பெறுவேன் அப்படின்னு சொன்னார். அந்த நம்பிக்கைக்காக அவருக்கு கைதட்டி பாராட்டுகிறேன். இவ்வளவு கஷ்டம், தொழிலை இவ்வளவு முடியுமா முடியாதா அப்படிங்கிற நிலைமை, ஆனா எல்லாத்தையும் மீறி அந்த எப்போ இந்த வேட்னா வெடிசா பையனா கூட்டு வந்தாரே அப்பவே அவருக்கு சினிமா ஆசை வந்தாச்சு. ஆகவே மனசில் இருக்கிற இந்த நெருப்பு பொறி இன்னைக்கு அவர் மூலமாகவும் அவருடைய பையன் மூலமாகவும் அது வெற்றியை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும் போது நாம நினைக்கிற நினைப்புல உறுதியாக இருந்தா வெற்றி நிச்சயமா வந்து சேரும் அப்படி என்பது திருக்குறளுடைய ஒரு குறள். நான் எப்பவுமே அடிக்கடி சொல்லுவேன், அதையே இப்பவும் சொல்றேன், எண்ணியது எண்ணியாங்கு எய்துவர் எண்ணியர் திண்ணியராக பெறுங்கிற குறளுக்கு எடுத்துக்காட்டா சுரேந்தரும் அவருடைய மகனும் இன்னைக்கு திகழ்கிறார்கள். அவருடைய எண்ணம் நிச்சயமாக வெற்றி பெறும், அவருடைய லட்சியம் நிச்சயமாக வெற்றி பெறும். ஏன்னா அந்த மாதிரி அந்த தீப்பொறி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதே அப்படிப்பட்ட சுரேந்தர் அவர்களுக்கு நம்முடைய பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். இசையமைப்பாளர் பரணி அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் அவருடைய எந்த பாடல்லையும் வந்து மண்மனம் இருக்கும். எப்படி நிலத்திலே இருந்து முதலாக பிடுங்கப்பட்ட மணிலா செடியில் மண் வாசம் கமழ்ந்து கொண்டிருக்குமோ அந்த வகையில ரொம்ப அற்புதமான மண்மனம் கமிழ்கிற பாடல்களை இதுல போட்டிருக்கிறார். எல்லா விதமான பாடல்களும் மைண்டை டிஸ்டர்ப் பண்ணாதா இருக்கட்டும், அங்க ரயிலே பாடலா இருக்கட்டும், ஒவ்வொரு பாடலும் இந்த இளைஞர்கள் ரசிக்கிற வகையில, இன்றைக்கு எல்லா தரப்பினரும் ரசிக்கிற வகையில மிகச்சிறப்பாக செய்திருக்கிறார். இயக்குனர் சுரேந்திரன் அவர்கள், தயாரிப்பாளர் சுரேந்திரன் அவர்கள் மிகுந்த பொருட்செலவில் மிக அற்புதமாக இந்த படத்தை செய்திருக்கிறார். மிகப்பெரிய வெற்றியை அவர் சந்திக்க வேண்டும் என்று என்னுடைய மனமாற வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.